ஐயையோ! தமிழ்நாட்டுடைய எம்பிக்கள் எண்ணிக்கைலாம் குறைக்க போறாங்க. எல்லாரும் ஓடியாங்கன்னு சொல்லி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை திமுக நடத்தி முடித்திருக்கிறது. ஆனா மத்திய அரசோ அப்படிலாம் எங்களுக்கு எந்த விதமான ஐடியாவும் கிடையாது. ஒருவேளை அப்படி செய்தால் கூட மக்கள் தொகையின் அடிப்படையில் நாங்கள் தொகுதியை நிர்ணயிக்க மாட்டோம்னு சொல்லி உறுதியாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவிச்சிட்டார். என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னைக்கு 543ஆக இருக்கக்கூடிய இந்த எம்பிக்களின் எண்ணிக்கையை 800 சொச்சமாக மாற்ற போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. உண்மை என்னன்னா இது தேவையில்லாத வேலை. ஏன்னு கேட்டால் இப்போ இருக்கிற இந்த 543 எம்பிக்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லா விவாதங்களிலும் கலந்து கொண்டு பல ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான கருத்துக்களை எல்லாம் சொல்லி அப்படியே பாராளுமன்ற ஜனநாயகத்தை அப்படியே தூக்கி நிப்பாட்டிட்டு இருக்கிறாங்களா? ஒன்றுமே கிடையாது. எப்போ பார்த்தாலும் கூச்சல், குழப்பம், அமளி, வெளிநடப்பு. பாராளுமன்றம் எப்போல்லாம் நடக்குதோ அப்போல்லாம் ஒரே செய்தி தான். நாடாளுமன்ற அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டது இந்த நியூஸே வந்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட பாராளுமன்ற ஜனநாயகம்ங்கிற மிக மிக முக்கியமானது. இந்தியாவின் முதுகெலும்பே அதுதான். அதுக்காகத்தான் எவ்வளோ பெரிய பாராளுமன்றத்தை மோடி கட்டி வச்சிருக்கிறார். ஆனால் அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படியே இருக்குது. இந்த புரிதலும் அந்த பொறுப்பும் இப்போ இருக்கிற எம்பிக்களுக்கே கொஞ்சம் கூட கிடையாது. எப்போ பார்த்தாலும் கூச்சல் குழப்பம் மட்டும்தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இதில் 500 சொச்சம் பேர் இருக்கும்போது எவ்வளோ சத்தம் அப்படின்னா 800 சொச்சம் பேர் ஆகிட்டா இன்னமும் இந்த கூச்சல் குழப்பம்லாம் அதிகமாகி நாய்ஸ் பொல்யூஷன் தான் அதிகமாகும். இதனால் மக்களுக்கு எந்த நன்மையும் நடக்க போகிறதே கிடையாது. இது மட்டும் இல்லாமல் இந்த 300 தொகுதிகளுக்கு நடத்தக்கூடிய அந்த தேர்தல் செலவு, அந்த எம்பிக்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம், அப்புறம் பேட்டா அளவுன்னு சொல்லி ஏகப்பட்ட சலுகைகள், ஃப்ளைட்டு சார்ஜு, கேண்டீன் மானியம் சொல்லி மக்கள் பணம் வீணாகத்தான் போகும். அதனால் என்னென்னா இந்த 543 பேர் முதல்ல பொறுப்பாக வெளிநடப்பு செய்யாமல் அமளி கூச்சல் குழப்பத்தில் ஈடுபடாமல் இருக்கிற ஜனநாயகத்தை முதல்ல காப்பாற்றினாங்கனாலே போதும். இந்த 543 போதும் அப்படிங்கிறதான் மக்களுடைய நிலைப்பாடாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் குறைக்கணும். 300 இருந்தால் போதும். வட மாநிலங்களுக்கு ஒரு 150, தென் மாநிலங்களுக்கு ஒரு 150 எம்பிக்கள் இருந்தாலே போதும். அந்த எம்பிக்கள் பொறுப்பாக இருந்தாலே இந்திய ஜனநாயகம் மிக மிக சிறப்பாக இருக்கும்.